அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய சந்ததியிலேயுமேவும் இதை முடிச்சிடணும். நீங்க முடிக்காம இல்ல பரவாயில்ல இது என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டீங்கன்னா இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்பார்வையா தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட பார்வை உங்களுடைய ஜாதகத்துல பார்த்திருக்காங்க, உங்களுடைய சிறப்பு ஜாதகத்துல பார்த்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணா முடிச்சிடலான்னு தயவு செய்து அதை பண்ணி நிவர்த்தி பண்ணிடுங்க. அதற்கப்புறம் தான் உங்களுடைய சந்ததியர்களுக்கு, அதாவது சஷ்டி டைம்ல முருகன் கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷம் தினத்துல நிச்சயமா நீங்க கோவில்ல இருக்கும். எந்த நாள்ல வந்தாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கஃபே நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகம் பார்க்கும்போது திருமணம் வந்து கால சர்ப்ப தோஷம் இருக்குது, அதனால கண்டிப்பா அதுக்குண்டான பொருத்தத்தை பார்த்தா முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பாதிப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை மெயினா பார்க்க மாட்டாங்க. ஆனா இதுல என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கு, எந்த கிரகத்தோட சேர்க்கைனால அந்த பாதிப்பு இருக்கு, அந்த பாதிப்பு இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் நிறைய பேர் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பயம் கிடையாது. அதற்குண்டான பரிகாரமும் அதற்குண்டான கடவுள் வழிபாடும் வாழ்வியல் பரிகாரமும் பண்ணிட்டாலே அதன் பாதிப்பு குறைஞ்சிரும். அதை நம்ம பத்தின முழு பதிவை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது நாகதோஷத்துக்கு 8ஆம் ராகு கேது தான் சொல்லுவோம் மெயினா. இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல, அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்பார்வையா தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட பார்வை உங்களுடைய ஜாதகத்துல பார்த்திருக்காங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பார்த்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா ராகு பகவான் 5ஆம் பாவகத்துல இருக்காங்க, கேது பகவானும் 5ஆம் பாவம், இல்ல யாராவது ஒருத்தர் இல்லைன்னா இவங்க 7வது பாவகத்துல இருக்கும்போது அவங்க 5வது பாவம் சொல்லி இந்த மாதிரி மாற்று இருந்தாலும் அவங்களுக்கு காலதர்ப்ப தோஷம் இருக்குது. 2வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனைத்து கிரகங்களுக்கும் நடுவுல ராகு கேது இடையா இருக்காங்க அப்படின்னாலும், இப்ப 1ல ராகு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், 7ல கேது இருப்பாங்க. அப்ப அந்த 2 பேத்துக்கு நடுவுல அவ்வளவு கிரகங்கள் இருந்தாலுமே ராகு கேது தோஷம் இருக்கு, அதாவது கால சர்ப்ப தோஷம் இருக்குது. இதே இது 5ஆம் பாவாதிபதி ராகுவோட இருக்காங்க, சந்திரன் பகவான் ராகுவோட தொடர்பு பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லக்னம் வந்து ராகுவால பாதிக்கப்பட்டிருக்காளே நினைச்சுக்கோங்களேன், அதாவது கண்டிப்பா நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டாம், கண்டிப்பா கால சர்ப்ப தோஷம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதே இது 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் பாதிப்படைஞ்சிருக்கு, சுபத்தன்மை அல்லாத பாவ கிரகத்தோடு இருக்குது, பாவ கிரகங்களுடைய பார்வை பற்றி இருக்கு அப்படின்னாலும் கால சர்ப்ப தோஷம் கண்டிப்பா இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கால சர்ப்ப தோஷம் முதல்ல வந்து எதனால ஏற்படுது, இத்தனை பாவங்கள் ஓகே, இத்தனை பிரச்சனைகள் ஓகே, அது எப்ப எல்லா ஜாதகத்திலயும் இருக்குமா, அது எதனால அந்த பாதிப்பு வருது அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பண்றது மூலமா, அதாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியா செய்யாதனாலையும், ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து என்னன்னா நம்மளுடைய முன்னோர்களோ இல்ல நம்ம வீட்டு சைடுல உள்ளவங்களோ ஏதாவது அதாவது நாகத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க, ஏதாவது துன்புறுத்தி இருக்காங்க, ஏதாவது ரொம்ப, அதாவது வீட்டுக்குள்ள வந்து அதை அடிச்சு துரத்துறதுங்கிறது வேற, அதை விட ரொம்ப துன்புறுத்துறது, ஒரு அடி அடிச்சு அதை தூக்கி போறது வேற, ஆனா வேற வகையில துன்புறுத்துறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அது பாட்டுக்கு போய்க்கு இருக்கும் போதுமே கல் எறிகிறது இல்ல ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்துறது, இப்படி இருக்கும் போதுமே அதுக்குண்டான நாகதோஷம் நிச்சயமா வரும். இப்ப வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்மளுடைய ஜாதகத்துல நாகதோஷம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய பரம்பரை நம்மளுடைய சந்ததியிலேயுமேவும் இதை முடிச்சிடணும். இதை நீங்க முடிக்காம இல்ல பரவாயில்ல இது என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி அசால்ட்டா விட்டீங்கன்னா உங்களுடைய சந்ததியர்களுக்கு தொடர்ச்சியா வரும், அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் வரும். நாகதோஷம் மட்டும் அல்லாது உங்களுக்கு எந்த தோஷம் இருக்குதோ அது உங்களுடைய சந்ததியிலேயே முடிக்கக்குண்டான அமைப்பு என்ன, அதற்கு நம்ம என்ன வழிபாடு பண்ணா முடிச்சிடலாம், என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணா முடிச்சிடலாம்னு தயவு செய்து அதை பண்ணி நிவர்த்தி பண்ணிடுங்க. அதற்கு அப்புறம் தான் உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பு வராது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல நான் சொன்ன எந்த பாதிப்புகள் இருந்தாலும் முக்கியமா நீங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, ராகு கேதுக்கு முக்கியமா நம்ம என்ன வழிபாடு சொல்லுவோமா, ஸ்ரீ காளஹஸ்தி கோயில போய் வழிபாடு பண்றது, அந்த தோஷ பரிகாரமும் பண்ணுவாங்க ஸ்ரீ காளஹஸ்தியில. சோ தவறாம பண்ணுங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா திருநாகேஸ்வரத்துல இருக்கிற நாகநாத சுவாமி கோயில போய் வழிபாடு பண்ணது, இது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு. நிச்சயமா போய் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இல்லப்பா எங்களால அவ்வளவு தூரம் போக முடியாது, சரிங்களா, நாங்க பக்கத்துல இருக்கிறவங்களாலும் போயிட்டு வந்துடும், நாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ், எங்களால எப்படி போக முடியும், இல்ல நாங்க இங்க இருந்தே எங்க ஊர்ல இருந்தே இருக்கிறது
அதுக்குண்டான வழிபாடு என்ன பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிவன் கோவில் வழிபாடு பண்ணுங்க. சிவன் கோவிலுக்கு போய் திங்கட்கிழமை தோறும் சிவன் கோவில்ல போய் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி சாமி கும்பிடுங்க. எங்க இருந்தாலும் பரவாயில்ல, போய் வழிபாடு பண்ணுங்களேன், உங்களுக்கே அதன் பாதிப்பு குறைய ஆரம்பிச்சோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, அதாவது சஷ்டி டைம்ல முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரதோஷம் தினத்துல நிச்சயமா நீங்க கோவில்ல இருக்கணும். எந்த நாள்ல வந்தாலும் சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அங்க உள்ள சிவன் கோவிலுக்கு போயிருங்க. சிவன் கோவில போய் பிரதோஷம் முடிவு வரைக்கும் அங்க இருந்து நல்ல வழிபாடு பண்ணிட்டு நல்ல பிரசாதத்தை பார்த்துட்டு நீங்க திரும்பி வாங்க. உங்களுக்கே நீங்க தொடர்ச்சியா பண்ண உங்களுக்கே அந்த பாதிப்பு குறைந்து ஒரு இப்ப இந்த பாதிப்பு இருந்தாலே மேக்சிமம் கனவுல வந்து பாம்பு துரத்துற மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட தேவையில்லாத ஒரு கனவு வரும். பாம்பு சம்பந்தப்பட்ட கனவா வரும். நீங்க சும்மா சில வீடியோ பார்த்திருந்தாலே பாம்பு சம்பந்தப்பட்ட வீடியோவா வரும். இதன் பாதிப்பு அதிகமா இருக்கிற பட்சத்துல நான் பொதுவாவே நாகதோஷம் இருக்கிறவங்களுக்காக இந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்ல, அதாவது நாகதோஷத்திலே நான் சொன்ன கிரகங்களின் பாவங்களின் பாதிப்பு அதிகமா இருக்கு, இந்த தசா புத்தி இந்த திசையில அதிகமான பாதிப்பு வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிற போது இந்த மாதிரியான வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷத்தெல்லாம் கண்டிப்பா சூழ்நிலைக்கு போயிருங்க. இது வந்து ஒரு கடவுள் வழிபாடு தான். இதுல என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணா நல்ல ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா, அதாவது அரச மரம் வேப்ப மரம் நட்டு அதை வந்து பராமரிக்கணும். நான் சும்மா நீங்க வந்து நட்டதானே சொன்னீங்க, நான் பாட்டுக்கு போட்டு போயிருவேன், விதைய போட்டு தண்ணி ஊத்திட்டு போயிருவேன், அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படிலாம் இல்ல. நீங்க டெய்லி உங்களுடைய கையால அதை நீங்க பராமரிக்கணும். சுத்தப்படுத்தி அதற்கு தினமும் தண்ணி ஊத்தி பூச்சி அண்டாம வளர்க்கணும். அந்த மாதிரி வளர்றதான் உங்களுக்கு அதன் பாதிப்பு குறையும். அடுத்து உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பு போகாது, உங்களுடைய நின்றும். வேப்ப மரம் அரச மரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது டெய்லி ஒரு மணி நேரமாவது உங்க போன் உங்க பக்கத்துல இருக்கக்கூடாது, அதை சைலண்டா தூக்கி வைக்கணும். இதுக்கும் அதுக்கு என்னமா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய போன் வந்து ராகுவோட சம்பந்தப்பட்டதுதான். சரிங்களா? நம்ம போனே வந்து ராகுதான். அதுக்கு மூலமா மன அழுத்தம், மன உளைச்சல் எல்லாமே வரும். இதுவே ஒரு பெரிய பாதிப்பு. ஒரு மணி நேரம் ஒண்ணு நீங்க செல்ல தூக்கி தனியா தூக்கி வச்சிருங்க. சைலண்ட போட்டோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டோ தனியா தூக்கி வச்சிருங்க. அந்த செல்ல நீங்க பார்க்கவே கூடாது. டெய்லி ஒரு மணி நேரம் பண்ணாலே போதும். கண்டிப்பா அதன் மாற்றங்கள் மூலமா உங்களுக்கு காலகர்ப்ப தோஷம் வந்து நிவர்த்தியாகும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு, எல்லாராலையும் முடியக்கூடிய ஒரு வழிபாடுனா சங்கரன் கோவிலுக்கு போறது. இந்த சங்கரன் கோவிலுக்கு போறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் போயிருப்பீங்க. தெரியாதவர்களுக்கு சொல்றேன், சங்கரன் கோவில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா நீங்க அந்த போய் மண்ணை எடுத்துட்டு வந்து புத்து மண்ணுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு வந்து டெய்லி பூசுங்க. உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். உடம்புல என்ன காயம் வந்தாலும் சரி, அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு, இல்ல என்னன்னே தெரியல, அந்த புண்ணு போகவே மாட்டேங்குது, சரியாகவே மாட்டேங்குன்னு சொன்னாலும் சரி, சங்கரன் கோவில் மண்ணை எடுத்துட்டு வந்து தேய்ச்சி பாருங்களேன். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கே அது சரியாகிரும். சரிங்களா? அதனால கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க நிச்சயமா நான் சொன்ன வழிபாடுகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பண்ணுங்க. உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு அடுத்த சந்ததியர்களுக்கு போகாம நீங்களே அவங்களை காப்பாத்துருவீங்க. இப்ப வேணாம், நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய போகட்டும் சொல்லி உங்களுக்கே ஒரு தெளிவான முடிவு வரும். சரிங்களா? கண்டிப்பா அதை பண்ணுங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்கும். இதே மாதிரி மற்றொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.